கடந்த கால அரசாங்கம் போல் அல்ல எமது அரசாங்கம். அமைச்சர் சந்திரசேகர். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ரணில் இந்திய தூதுவர் திடீர் சந்திப்பு. நடுவீதியில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே மற்றொரு முன்னாள் சிஐடி அதிகாரி கைதாவாரா? நீதிமன்றத்தில் முன்னிலையான அலி சப்ரி. மின்சார சபை பணியாளர்கள் இன்று அடையாள பணி புறக்கணிப்பு. அவன்கார்ட் நிறுவனத்தின் 2 மனுக்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி. கச்சதீவு அந்தோனியர் ஆலய திருவிழாவுக்கு தமிழகத்திலிருந்து பெருமளவான யாத்ரீகர்கள். உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா இலங்கையில் ஜனாதிபதியின் பணிப்புரை. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு ஸ்ரீதரன் அஞ்சலி. தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம், பேராசிரியர் ரொஹான் எச்சரிக்கை. சட்டவிரோத சொத்து குவிப்பு 4 மாதங்களில் 1 லட்சம் பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். கிவிலோயா திட்டத்தின் பின்னணி சிங்கள குடியேற்றமல்ல, மாறாக விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதை நோக்கமாகும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிபுலோயா திட்டத்தை வைத்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. சிங்கள குடியேற்றத்தை நோக்கமாக கொண்டு கிபுலோயா திட்டம் அமைக்கப்படவில்லை. மாறாக விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவே இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அங்கு குடியேற்றங்களை மேற்கொண்டால் தமிழ் குடியேற்றங்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த அரசுகளில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடிகள் தொடர்பில் நாங்கள் தீர்க்கமாக விசாரித்து வருகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு கடந்த அரசுகளைப் போன்றதல்ல. இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை உள்ளது. மக்களின் நலனுக்காக முன்னுரிமை வழங்கியே அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே அணியின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினர். இந்த பேச்சு முடிவடைந்த உடனேயே இந்திய தூதுவர் அவரை சந்தித்தமை அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி குறித்த கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 1ஆம் கட்டத்தின் கீழ் முதியோர் கொடுப்பனவுக்காக 31 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் 2ஆம் கட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் மூலம் சுமார் 89,3775 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட நிதியானது இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வருடாந்த மீளாய்வுக்காக தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதன் காரணமாக அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் மிக ஏழை என வகைப்படுத்தப்பட்ட 85,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களது நன்மைகளை இழக்கும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலே வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினர் ஹேனல் கெலும் மண்டுமகை தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த போது மனுசார சார்பில் முன்னிலையான அலி சப்ரி இவ்வாறு தெரிவித்தார். இந்த வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹன் தபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அலி சப்ரி நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் சுரேஷ் சாலே பெரும் பங்காற்றியுள்ளார் என்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய நபர் தமிழ்ச்செல்வனை பிடிப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் எனவும் சுட்டிக்காட்டினார். மலேசியா சென்ற பின்னர் சுரேஷ் சாலேவாய் தமிழீழ விடுதலை புலிகளின் மத்திய முக்கியஸ்தர் குமரன் பத்மநாதன் இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தேசிய பாதுகாப்புடன் விளையாடுவது பொருத்தமற்றது எனவும் கூறப்பட்டுள்ளது. வவுனியா பகுதியில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக குற்றப்புலனாய்வுத்துறை தனது கட்சிக்காரருக்கு எதிராக தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது எனவும் அத்தகைய விசாரணையை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை என அலி சப்ரி தெரிவித்துள்ளார்.
குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சாணி அபிஷேகரவின் வழிகாட்டுதலின் கீழ் நடாத்தப்படும் இந்த விசாரணையின் மூலம் தனது கட்சிக்காரருக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அசாத் மௌலானா என்ற அரசியல் புகலிடம் கூறுபவர் பிரித்தானிய தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற விசாரணைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என அவர் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடக்கவிருப்பதாக இந்திய மற்றும் உள்ளூர் உளவுத்துறை நிறுவனங்கள் எச்சரித்த போதிலும் அதை தடுக்க போலீசார் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காதால் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. தனது கோரிக்கைகளுக்குரிய தீர்வு கிடைக்காததை கண்டித்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானத்தை வடசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தொழிற்சங்கங்கள் கடிதங்கள் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. தொழிற்சங்கங்களினால் முன்வைக்கப்பட்ட 8 கோரிக்கைகள் தொடர்பில் இதுவரை எவ்வித சாதகமான பதில்களும் கிடைக்கவில்லை என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே இருகட்ட பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளன. கடந்த 10ஆம் தேதி வடசக்தி அமைச்சர் தலைமையில் நிதியமைச்சில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தீர்மானமின்றி நிறைவடைந்தது. இதையடுத்து கடந்த 16ஆம் தேதி மின்சார சபையின் தலைவருக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் தமது கோரிக்கைகளை நிறைவேற்றாது அசமந்த போக்கை கடைபிடிக்கும் அதிகாரிகளுக்கு எதிராகவே பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஆயுத களஞ்சியங்களை மீண்டும் கடற்படையினரிடமே ஒப்படைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி அவன்கார்ட் மெரைன் செக்யூரிட்டி நிறுவனம் தாக்கல் செய்திருந்த 2 மனுக்களையும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நீதியரசர் ரோஹந்த் அபிசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சினால் எடுக்கப்பட்ட கொள்கை ரீதியான தீர்மானத்துக்கு எதிராக அவன்கார்ட் நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்கள் சிலரால் இந்த ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. குறித்த நிறுவனம் தனது வணிக செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தி வந்த ஆயுத களஞ்சியங்களை மீண்டும் அரசு பொறுப்பேற்றதற்கு எடுத்த முடிவை ரத்து செய்யுமாறு கோரியே நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த மனுக்கள் ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்த நீதியரசர்கள் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். இம்மனுக்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வித சட்டபூர்வமான அடிப்படைகளும் இல்லை. இதன் காரணமாக மனுவில் குறிப்பிட்டுள்ள பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அனுப்ப வேண்டிய தேவையே எழவில்லை. நீதிமன்றத்தில் இந்த உத்தரவின் மூலம் பாதுகாப்பு அமைச்சின் தீர்மானம் சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக மிதக்கும் ஆயுத களஞ்சியங்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு உபகரணங்கள் மீதான கடற்படையின் முழுமையான அதிகாரம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து 3996 யாத்ரீகர்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். வரலாற்று புகழ்பெற்ற கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பெருமளவிலான பக்தர்கள் கடல் வழியாக வருகை தருகின்றனர். இம்முறை தமிழகத்திலிருந்து மொத்தம் 3996 யாத்திரிகள் வருகை தரவுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 92 விசைப்படகுகளில் 3589 பேரும் 26 நாட்டுப்படகுகளில் 307 பேரும் பயணிக்க உள்ளனர். தமிழகத்திலிருந்து புறப்படும் யாத்திரிகள் நாளைய தினம் காலை ராமேஸ்வரத்தில் முறையான சோதனைகளை முடித்துக்கொண்டு கச்சதீவு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். இதற்கான முன்னேற்பாடாக அவர்கள் பயணிக்கவுள்ள அனைத்து படகுகளையும் பரிசோதனைக்குட்படுத்தும் நடவடிக்கைகள் ராமேஸ்வரத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை கடற்படை மற்றும் மாவட்ட செயலகம் இணைந்து யாத்ரீகர்களுக்கான குடிதண்ணீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை கச்சதீவில் ஏற்கனவே தயார் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா மற்றும் 11வது பொதுச்சபையின் 2வது நிறைவேற்று குழு கூட்டம் எதிர்வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 2 வரை இலங்கையில் நடைபெறவுள்ளது. அதன் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு தேரர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள இந்த விழாவுக்கு தேவையான அரச அனுசரணை வழங்க புத்த சாசன அமைச்சர், ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதிநிதி, பாதுகாப்பு செயலாளர், பொலிஸ்மா அதிபர் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். 1966ஆம் ஆண்டு இலங்கையில் முதலில் நிறுவப்பட்ட இந்த சர்வதேச பௌத்த அமைப்பின் விழாவை அது நிறுவப்பட்ட நாட்டில் நடாத்துவது ஒரு தனித்துவமான மைல்கல் என ஏற்பாட்டுக்குழு சுட்டிக்காட்டியது. தேரவாதம், மகாயானம் மற்றும் வஜ்ராயணம் ஆகிய அனைத்து பௌத்த மரபுகளையும் பிரதித்துவப்படுத்தி 50 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 600 பிரதிநிதிகள் இந்த நிகழ்வுக்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளதுடன் 3 நியாயக்கங்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் உட்பட 500 இந்த நாட்டு தேரர்கள் பங்கேற்புடன் இந்த விழா நடைபெறவுள்ளது.
இந்த நிகழ்வுக்கு பூட்டான் மன்னர் உட்பட பௌத்த நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கு அழைப்பு விடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு நவம்பர் 28ஆம் தேதி கொழும்பு நாகானந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும். நிறைவேற்றுக்குழு கூட்டம் மற்றும் கல்வி மாநாடு நவம்பர் 29ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உலக அமெரிக்காக அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபூதியில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நவம்பர் 30ஆம் தேதி மாலை நடைபெறும். டிசம்பர் 1ஆம் தேதி உவன்பெளி சேய மற்றும் கண்டி தலதா மாளிகை மையமாக கொண்டு சமய அனுஷ்டானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாட்டின் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் நேற்று புதன்கிழமை காலமானார். அவர் தன்னுடைய 101வது வயதில் இறைவனடி சேர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழகத்துக்கு நேரடியாக சென்று நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அவர் தனது சமூக வலைதளத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றியதுடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தனது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த பெருந்தகை நல்லக்கண்ணு ஐயாவுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினேன். எளிமை, நேர்மை, சமூக நீதி, சமத்துவம் ஆகிய உயரிய மதிப்புகளின் உருவாக வாழ்ந்த அவர் தலைமுறைகள் கடந்தும் வழிகாட்டும் ஒளியாக நிலைத்திருப்பார். அவரது மறைவு அரசியல் உலகுக்கும் சமூக நீதிக்காக போராடும் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என தெரிவித்துள்ளார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலிவின் கைது உள்நோக்கமுடையது. அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என்று பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் நிபுணரான பேராசிரியர் ரோஹான் குணரத்ன பகிரங்கமாக அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் கைது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் மிகவும் மதிக்கப்படும் தேசிய பாதுகாப்பு நிபுணரான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதையும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்காக அர்ப்பணித்த அவர் அரச புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு பணியகம் ஆகியவற்றின் தலைவராக பணியாற்றியவர். 3 தசாப்தங்களாக 5 அரசாங்கங்களின் கீழ் தேசிய, பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்புக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு சர்வதேச புலனாய்வு சமூகத்தால் மதிக்கப்படுபவை. எவராலும் களங்கப்படுத்த முடியாத ஒரு தூய்மையான வரலாற்றை அவர் கொண்டுள்ளார். அவ்வாறான நிலையில் 2019 ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஜெனரல் சலேவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. குறித்த விடயத்தில் அவர் முற்றிலும் நிரபராதி ஆவார். அந்த தாக்குதல் நடந்த காலப்பகுதியில் அவர் மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணியாற்றிவிட்டு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருந்தார். எனவே தற்போதைய கைது நடவடிக்கையானது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பது தெளிவாகிறது. ஜெனரல் சலேயின் கைது நடவடிக்கை 2 தரப்பினர் கொண்டாடுகிறார்கள். ஈஸ்டர் ஞாயிறு படுகொலைகளை நிகழ்த்திய பயங்கரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் முதலாவது தரப்பினராக உள்ளனர். அடுத்ததாக இலங்கை பாதுகாப்பு படை மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி சதித்திட்ட கதைகளை பரப்பும் அரசியல் தீவிரவாதிகள். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சர்வதேச சமூகத்துக்கான பாடங்கள் என்ற நூலின் ஆசிரியராக இத்தாக்குதல் குறித்து நான் மிக நுணுக்கமான ஆய்வினை வெளியிட்டுள்ளேன். எனது கண்டுபிடிப்புகள் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு, ஆஸ்திரேலிய மத்திய போலீஸ், ஸ்கொட்லாந்து யார்ட் மற்றும் இன்டர்போல் போன்ற சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளில் ஒத்துப்போகின்றன. இலங்கை தலைவர்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் விளையாடக்கூடாது. தேசத்தை பாதுகாப்பதில் கட்சி பேதம் என்ற அணுகுமுறையே அவசியம். அதுவே முதிர்ச்சியான நிர்வாகமாகும். மாறாக ஜெனரல் சாலேவை கைது செய்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுப்பதில் ஏற்பட்ட அலட்சியம் குறித்து விசாரணை உட்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். இலங்கையில் போதைப்பொருள் ஒழிப்புக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 4 மாதங்களில் மாத்திரம் 1,02,900 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் வூட்லர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 4 மாதங்களாக போதைப்பொருள் ஒழிப்பு செயற்திட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இக்காலப்பகுதியில் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 1,02,900 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றி வளைப்புகளின் போது மீட்கப்பட்ட போதைப்பொருட்களின் விவரங்கள்: ஹெரோயின் 526 கிலோகிராம், ஐஸ் 1419 கிலோகிராம், கஞ்சா 3548 கிலோகிராம். கைது செய்யப்பட்டவர்களில் 2400 பேருக்கு எதிராக நீதிமன்றங்கள் ஊடாக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் 146 விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.